Hi friends, welcome to Tutors for Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, நான் ஆன்லைன் ஜர்னில நான் கடந்து வந்த பாதையை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இப்போ நான் என்கிட்ட ஆன்லைன் மணி மேக்கிங்ல நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஆண்டு எப்பனா 2012 தான் நான் ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட ஆன்லைன் ஜேர்னி. அதாவது நான் என்கிட்ட ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக ஏதாவது பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் தான் எனக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் மணி மேக் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று வருது. அந்த டைம் இந்த மாதிரியான ரெசோர்ஸஸ் இல்லை. இப்போ யூடியூப்லாம் எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறோன்றதுக்கான நிறைய வீடியோஸ்லாம் இல்லை, ஆர்டிகல்ஸும் இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஒரு மேகசின் ஒன்று வாங்கி படித்து அதில் அப்படி இருந்துச்சு மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு. அந்த டைமில் நான் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம்னா ஃப்ரீலான்சரிங்னு ஒரு விஷயம். இப்போ ஃப்ரீலான்சரிங் தான் இப்போ ஒரு முதல்ல ஃபேமஸாக போகிற ஒரு ஃபீல்டு ஃப்ரீலான்சரிங். அந்த டைமில் தான் அந்த ஃபைவர்ன்ற ஒன்று நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு ஃபைவர்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. 2012 ஒரு நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபாரின் போயிருந்தார். என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் ஃபாரினில் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு லேடி அந்த ஒரு இன்டர்நெட் கஃபேல அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா ஃபைவரில். அப்போ அவர் கேட்டிருக்காரு இந்த இது என்னன்றதுன்னு. அந்த லேடி தான் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி தான் ஒரு கிக் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் போடணும், உங்களுக்கு நல்லா டிசைனிங்ஸ் நல்லா உங்களுக்கு முடியும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெசோர்ஸஸில் உங்களுக்கு நல்லாவே மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக சொல்லியிருக்குது. இவர் அதை படிச்சுட்டு நம்ம ஊருக்கு திரும்புகிறாரு. திரும்பிட்டு இவர் அதில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஒர்க் சக்ஸஸ் அமையுது. அதை எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நம்மளோட சிட்டியில் உள்ளவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆரம்பித்த ஆண்டு 2012 ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கிக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அதாவது டிசைனிங் சம்மந்தமாக. இப்போ ஃபைவரில் நிறையா விஷயத்தில் நம்ம கேட்டகரிஸ் இருக்குது. வெப் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணலாம், கிராஃபிக் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணலாம், அனிமேஷன்ஸ், ரைட், ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்குது. 2012 நம்ம ஆரம்பிக்கிற நேரம் ஃபைவரில் ஜேர்னியில் டிசைனிங்க்கு தான் இதை பேஸ்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஜஸ்ட் $5. அது மெயினாகவே அவங்க நிறையா பேர் வரது $5 பேஸ் பண்ணி தான் வருவாங்க. ரொம்பவே கூட டாலர்ஸ்க்கு அது பை பண்ண மாட்டாங்க. ஒரு $5 பேஸ் பண்ணி தான் வருவாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நிறையா டிசைனிங் கிக் மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது டிசைன் கிக் தான் இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் கிக்ஸ் தான் சரியானமே குறவு கேட்டகரிஸ்லனா. ஓகே, அதுவும் ஒயிட் போர்டு அனிமேஷன். இப்போ ஒயிட் போர்டு அனிமேஷன்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஒயிட் போர்டில் ஒருத்தர் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒரு கை ஒன்று எழுதி காட்டும். அதாவது ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ நம்ம ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை சாதாரணமாக ஒரு கை எழுதுறதுல சாதாரணமாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராடக்டை ரொம்ப ஈஸியாக நம்ம கஸ்டமருக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒயிட் போர்டு அனிமேஷன். ரொம்பவே ஃபேமஸான விஷயம். ஓகே, அதில் அந்த ஸ்பார்க்கல்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம செய்வோம். இது ரொம்ப ஃபேமஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜேர்னியை ஆன்லைனில் நான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது கிராஃபிக் டிசைனிங்கும், அதாவது ஃப்ளையரும் அண்ட் ஒயிட் போர்டு அனிமேஷன். ரைட். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னன்னா, நமக்கு ஃபைவரில் ஒரு கிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், மணி மேக் பண்ணுறோம். இப்போ இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதில் வந்துச்சு ஃபைவரில். என்னன்னா இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இதில் சாதாரணமாக இதில் நம்ம இங்கிலீஷ் நம்மட சிட்டியில் உள்ள ஆட்கள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஒர்க். எல்லாமே ஃபாரினர்ஸ் சாதாரணமாக நிறைய எனக்கு கிளையண்ட்டெல்லாம் சாதாரணமாக எல்லாம் யூஎஸ் பீப்புள்ஸ் தான் எனக்கு கிளையண்ட் வந்தாங்க. வர்ற நேரம்னா அவங்களோட இங்கிலீஷ் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அந்த இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சரியாக வாட்சி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்க நமக்கு டாலர்ஸ் ரீச் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்க்குற விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதில் சரியாக ஒர்க் பண்ண முடியும். அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு அவங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. நல்ல ரிவ்யூஸ் நம்ம எடுக்கிற நேரம் தான் நமக்கு ஆர்டர்ஸ் கூட வரும். இப்போ ஆன்லைனை பொறுத்தவரையில் நம்மளை அவங்க எப்படி நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் முன்னே யார்ட்டையாவது ஒரு யார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் என்ன மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குறாரோ அந்த ரிவ்யூஸை பார்த்து தான் அடுத்த வார கஸ்டமர்ஸ் அவங்களோட கிக்கை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணும். இப்போ ஈபேயாக இருந்தாலும் சரி, ஃபைவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, பை அண்ட் செல்லிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இந்த ரிவ்யூன்ற அடிப்படையில் தான் போவாங்க. இப்போ நானே ஒரு
பொருளை பர்ச்சேஸ் பண்ணுற நேரமும் ரிவ்யூ பார்ப்பேன். ஒரு சர்வீஸ், அதாவது ஃபைவர் வந்து ஒரு சர்வீஸ், eBay வந்து ஒரு ப்ராடக்ட். ஒரு சர்வீஸை ப்ராடக்ட் செய்கிற நேரம் அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு, முன்னே ஒர்க் பண்ண கிளைண்ட் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால் ரொம்ப ரிவ்யூஸ் வந்து முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிக் ஒன்று க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீக் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டர் நான் 20-25 ஆர்டர் முடிச்சிருப்பேன். முடிக்கிற நேரம் எனக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சுங்க. நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் எனக்கு அதில் வந்து என்னென்னா அவர்கிட்ட உண்மையான விஷயம் வந்து இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து புரியலை அவர்கிட்ட. அதாவது நான் அது வந்து டிசைனிங் சம்மந்தமாக இல்லை, அது சரியாக செஞ்சுட்டேன். ஒயிட் போர்டு அனிமேஷனுக்கு செய்கிற நேரம் ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் இடையில கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. அவர்கிட்ட எக்ஸ்பெக்டான ரிசல்ட்டை எனக்கு கொடுக்க முடியலை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு சரி வரலன்னா நம்ம கேன்சல் பண்ணுவோம். அவர் அதை கேன்சலேஷனும் பண்ணலை, அவர் உடனே ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அடுத்தடுத்து 2 ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கிக் சரி வரலன்னு திரும்ப ஃபைவர் இன்னொரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து சரியான வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி சரியான பில்டப் பண்ணி கொண்டாந்தேன். கிட்டத்தட்ட 2012 இப்போ இந்த 2024 வரையும். ரைட், இப்போ அந்த டைமில் வந்த ஆர்டர்ஸ் இப்போ இல்லை. ஏன்னா அந்த டைம்லலாம் 2012 ஃபைவர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஒரு கிக் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அளவு நீங்கள் எதிர்பார்க்குறாத அளவில் ஆர்டர்ஸ் வரும். ரைட், நான் ஒரு புது கிக் ஒன்று க்ரியேட் பண்ணான்னு வைங்களே, அட் அ டைம் எனக்கு ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours ஒரு ஆர்டர்னு வந்துருக்கும். ஏன்னா அந்த அளவில் உங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க சிலவங்க. ஓகே, சிலவங்க நிறையா டிரெக்டாக வந்து இப்போ ஆர்டரை வந்து உங்களுக்கு வந்து போட்டு போயிடுவாங்க. ரைட், சிலவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளை டிசைன் ஒன்று வேணும், இந்த மாதிரி லோகோ டிசைன் ஒன்று வேணும். ஓகே, எனக்கு வந்து ஒரு 1 day வித்தின் 2 days வேணும் உங்களுக்கு. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் டேயில் வந்து எனக்கு $20 அவங்க பே பண்ணி அந்த லோகோ இல்லைனா ஃப்ளையராக செய்வாங்க. அந்த அளவில் நான் வந்து அந்த அளவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 ஆர்டரே என் கியூவில் வந்திருக்கு. ரைட், ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இப்போ வந்து ஏன்னா இப்போ வந்து ஃபைவரில் வந்து இப்போ நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃப்ரீலான்சர்ஸ் குறைவு. ஓகே, அப்போ வந்து இந்த ஆன்லைன் ரெசோர்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்பவே குறைவு. இப்போ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுனா சரியான குறைவு. அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியாக. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கே தெரியலை. எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் நான் ஏர்ன் பண்ண ஒரு ஏர்னிங் என்னென்னா, ஃபைவரில் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மந்தில் $350 நான் ஏர்ன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஏர்னிங் எனக்கு. ஓகே, அப்புறம் 2வது மாதம் நான் நினச்சேன் இதே மந்த்லி இதே மாதிரி ஒன்று ஏர்ன் பண்ணிக்கிட்டு இதோட கொஞ்சம் கூட ஏர்ன் பண்ணேன், $600 per month. ரைட், இப்போ அதே மாதிரி ஜேர்னி வந்துக்கிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த நான் சொன்னேனே இந்த எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே குறையும். இப்போ குறையிற நேரம் திரும்ப எனக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 3வது மாதம் எனக்கு வந்தது இன்கம் வந்து சொல்ல மாட்டீங்க $80 $80 தான் 3வது மாதம் வந்துச்சு. அப்போ அதோட வந்து அது $100 அந்த மாதிரி தான். ஆனால் ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரும் அந்த டைம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பயரை வந்து சாட்டிஸ் பண்ணணும். சாட்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அதாவது அவருக்கு என்ன எதிர்பார்க்குறோ அந்த அளவு உங்களோட டிசைன் ஸ்கில்லை வந்து அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு திரும்ப ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நான்லாம் வந்து ஒரு 2-3 பயர்ஸ் இருந்தால் அவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக எனக்கிட்டே தான் டிசைனிங் எடுப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நான் வந்து சாட்டிஸ் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி சாட்டிஸ் பண்ணணும். அப்படின்னா லேஸு. ரைட், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக வாட்சி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிசார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஃபைவரில் கண்டினியூஸாக வரும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லா ஒரு ஃப்ரீலான்சரும் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். பயர்டு எதிர்பார்ப்பை வந்து சரியாக போட்டு செய்யணும். ரைட், அதான் உங்களுக்கு நல்லா டிசைனிங் நல்லா ஒரு டிசைனிங் எனக்கு தெரியும், எனக்கு ஒர்க் பண்ண முடியுன்றதில்ல. சில வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறையா ஃப்ரீலான்சர் வந்து இதனால் ஃபெயில் ஆகிறாங்க. அதனால் பயர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக நீங்கள் வாட்சி அந்த டிசைனை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃபைவரில் அவங்களுக்கு ஆர்டர் ஒன்று வந்தோடனே அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணுங்கள். சரியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சன்ல ஒரு 5 star ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூஸ்க்கு அடிப்படையில் தான் உங்கள் கிக் வந்து மேலே உயர்ந்து போயிட்டு இருக்கும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ன்ற மாதிரி அந்த லெவல் அப் ஆகிட்டு இருக்கிறது வந்து அந்த ரிவ்யூட அடிப்படையில் தான். இப்போ எனக்கு வந்து சாதாரணமாக எனக்கு ஒரு அந்த டைம்ல ஒரு 6 monthலேயே நான் வந்து போயிட்டேன்
லெவல் 2 பேட்ச் எனக்கு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு லெவல் 2 பேட்ச்னா நான் ஒரு 100 ஆர்டருக்கு மேலவே நான் வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா இப்போ மாதிரியெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து ஏன்னா இப்போ ஃப்ரீலான்சர் கூடனால ஆர்டர்ஸ் குறவு. அப்போ அப்படி இல்லை, ஒரே நாளில் உங்களால் முடியும்னா ஒரு 2-3 பேரை வேலைக்கு போட்டே செய்யலாம். நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்ட்ட கொடுத்து டிசைன் செய்யணும். அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் கூடுற நேரம் ஓகே அந்த அளவில் ஒர்க் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த அளவில் எனக்கு ஒர்க்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள கஷ்டம் இப்போ வந்து நிறையா ஃப்ரீலான்சர் இந்த ஃபீல்ட்ஸில் உள்ளக்கு வந்துட்டாங்க. அப்போ அதனால் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஃப்ரீலான்சரிங். ஆனால் நீங்கள் வந்து பயோட இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு நிறையா சில இங்கிலீஷில் அவங்க என்ன எழுதியிருக்காங்க விலங்கலாட்டியும் நல்ல ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்டு அவங்க என்ன தெளிவாக எழுதியிருக்காங்க சரியாக நீங்கள் வாட்சி அதை பின்பற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க. இதுதான் ரொம்பவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர் ஆகுதுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.